அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் யார் என்பதை அறிய விரும்புகிறீர்களா? கேள்வி கேட்காதீர்கள், செயலில் இறங்குங்கள். நீங்கள் செயலில் இறங்கினால்தான் அது நீங்கள் யார் என்பதை வரையறுக்கும். சொன்னவர் தாமஸ் ஜெஃபர்சன் என்று கூறி, இன்றைய வகுப்பில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கின்ற, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். திஸ் செக்ஷன் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை எதை பற்றி சொல்கிறது என்று சொன்னால், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது தேசிய மனித உரிமை மீறலினுடைய அதை அமைத்தல் பற்றி கூறுகின்றது. அப்படி என்றால் இதில் சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறது என்று சொன்னால், the central government shall constitute a body to be known as the National Human Rights Commission to exercise the power and to perform the functions assigned to under this act. இப்போ ஒரு மத்திய அரசாங்கமானது கண்டிப்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் என்பதை அமைத்தல் வேண்டும். எதற்காக அவ்வாறு இந்த தேசிய அளவிலான மனித உரிமை ஆணையத்தை அமைத்தல் வேண்டும் என்று சொன்னால், இந்த சட்டத்தின்படி, இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 படி அவர்களுக்கு, அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற அதிகாரம் படைத்திருக்கின்ற நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பணிகளை செயல்படுத்துவதற்காகவும் அல்லது பணிகளை செய்வதற்காகவும், அதே போன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை செலுத்துவதற்காகவும், செலுத்தி என்னென்ன செய்ய வேண்டும் இந்த சட்டத்தின் மூலம் அவருக்கு சொல்லியிருப்பாங்க. சேர்பர்சனா இப்படி, மெம்பர்னா இப்படி, இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த பணிகளை அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணுவதற்காக, அதே போன்று அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் அந்த அதிகாரங்களை செலுத்தி அதனுடைய செயலை செய்வதற்காக அந்த தேசிய மனித உரிமை ஆணையம் அமைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது. சரி, இப்போ சப்ஜெக்ட் 2 வாங்க. செக்ஷன் 3 சப்ஜெக்ட் 2, த கமிஷன் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப். சரி, அந்த தேசிய மனித உரிமை ஆணையம் அமைச்சாச்சு. அப்படி என்றால் அந்த ஆணையத்தில் யாரெல்லாம் அடங்கியிருப்பார்கள் என்று சொன்னால், பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் யார்? இவர் தான் எல்லாத்துக்குமான சேர்பர்சன். அவர் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதில் வந்து 3 சப்செக்ஷன் 2 ஏ பாருங்க, ஏ ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதாவது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும், அல்லது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருத்தல் வேண்டும். பிரதான சேர்பர்சன் ஆக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா பி பாருங்க, பி தான். இவர் யாரு? சர்விங் ஆர் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதாவது அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்க வேண்டும், அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய, இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து பணி ஓய்வு பெற்றவராக இருக்க வேண்டும். பியில். சியில் சர்விங் ஆர் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அல்லது அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஆக இவர் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா டி பாருங்க, இந்த டியில் தான் 3 பர்சன் வரும். என்னது? 3 members having knowledge or experience in human rights. இது பாருங்க, டியில் பாருங்க, 3 members from among us person having knowledge of or practical experience in human rights, at least one shall be a woman. இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த 3 பேர் இருக்காங்கன்னா, இந்த 3 பேர் இந்த ஹியூமன் ரைட்ஸில் இருக்கின்ற அவர்களுக்கு அந்த அறிவு பெற்றிருத்தல் வேண்டும், அல்லது அனுபவம் வாய்ந்த நபராக இருக்க வேண்டும். எது? இந்த சட்டத்தின்படி அவர்கள் நன்கு அனுபவம் வாய்ந்தவராக, ஹியூமன் ரைட்ஸில் ப்ராக்டிக்கலாக ஒரு அனுபவம் வாய்ந்தவராக இருத்தல் வேண்டும். சரி, இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அதில் கண்டிப்பாக ஒருவர் விமன், ஒரு பெண்ணாக அந்த மெம்பர் ஒருவர் இருத்தல் வேண்டும் என்று சொல்கின்றது. சரி, அடுத்து வாங்க சப்செக்ட் 3 பாருங்க. செக்ஷன் 3 சப்செக்ட் 3, த சேர்பர்சன்ஸ் ஆஃப், இது அப்படியே பார்த்துங்க, NCPC
NCM, NCPCR, அப்புறம் NCSC, NCST போடுங்க, NCW, CCPD. இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இங்கே அப்படியே போடுங்க. நேஷனல் கமிஷன் வந்து காமனாக வச்சுங்க. நேஷனல் கமிஷன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் ஆஃப் யார் இவங்கெல்லாம் யாருக்கு முதல்ல வந்து பேக்வர்ட் கிளாஸ். இந்த இது காமன் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸுக்கு இவர் இருக்காரு. சரி, அடுத்து மைனாரிட்டிக்கு சிறுபான்மையினர் இருக்காங்க, இவர் இருக்காரு. அடுத்து யாரு? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான மெம்பர் ஒருத்தர் இருக்காரு. சரி, அடுத்து என்ன? ஷெட்யூல் கேஸ்ட், அதாவது பட்டியலினத்தவர்களுக்கான மெம்பர் இருக்காரு. அடுத்து என்ன? ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பழங்குடியினருக்கு இவர் இருக்காரு. அடுத்து ஃபார் உமன், அதாவது பெண்களுக்கான தேசிய ஆணையம், யாரு? இவர்கள் மெம்பராக இருப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளி நபர்களுக்கான ஒரு தலைமை ஆணையர் அவர்கள் இவர்கள் இருப்பார். அப்போ இவர்கள் எல்லாம் இதெல்லாம் சொல்றது இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸினுடைய அந்த பாடியில் அடங்கியிருத்தல் வேண்டும் என்று சொல்லுது. இதில் செக்ஷன் 1, 2, 3 பார்த்துருவோம். இப்போ செக்ஷன் 3ல செக்ஷன் 4 பார்க்க போகிறோம். இது எதை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னால், there shall be a secretary general who shall be the chief executive officer of the commission. இப்போ இவர் தான் யாரு? ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அதே போன்ற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அது தலைமை நிர்வாக அலுவலராகவும் இவர் இருக்கின்றார். சரி, இவருக்கு என்ன வேலை அப்படின்றால் எக்ஸைஸ் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபைனான்ஸ் பவர்ஸ். இவருடைய பணி என்ன? இந்த ஆணையத்தில் இந்த ஆணையத்தினுடைய பணி என்னவென்றால் அந்த நிர்வாகம் இருக்கின்ற அந்த நிர்வாகத்தினுடைய அனைத்து பணிகளையும், அதே போன்று ஃபைனான்ஸ், அது பொருளாதார ரீதியாக அந்த நிதிநிலை சம்பந்தமான அனைத்து அதிகாரங்களும் அவர் பெற்றிருப்பார். ஆனால் இந்த அதிகாரங்கள் யாருடைய கட்டுப்பாடு, அதாவது ஷல் சப்ஜெக்ட் டு கண்ட்ரோல் ஆஃப் த சேர்பர்சன். சேர்பர்சன் யாரு? அந்த ஆணையத்தினுடைய தலைவர் இருக்கார்ல, ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இவருடைய கட்டுப்பாட்டில் தான் என்ன பண்ணுவார்? இந்த பணிகளை எல்லாம், அந்த நிர்வாக பணியாக இருந்தாலும் சரி அல்லது நிதி சம்பந்தமான அனைத்து அதிகாரங்களையும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுவார். அந்த அதிகாரத்தை பெற்றிருப்பார். சரி, ஆனால் எக்ஸப்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் த பவர் டு மேக் ரெகுலேஷன் அண்டர் செக்ஷன் 40B. இந்த ஹியூமன் ரைட்ஸில் இருக்குதுல்ல, பிரிவு 40B படி அந்த ஒழுங்குமுறைகளை அதை உருவாக்குவதை தவிர, அதே போன்று ஜுடிஷியல் பவர், நீதித்துறையில் அவருக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. இந்த இரண்டை தவிர எதாவது ஜுடிஷியல் ஃபங்க்ஷனையும் அந்த ரெகுலேஷன் மேக் பண்றாரு, அந்த அதிகாரத்தை தவிர மற்ற அதிகாரங்கள் அனைத்தும் இவருக்கு இருக்கும் என்று சொல்வதுதான் சப்செக்ஷன் 4. இப்போ சப்செக்ஷன் 5 பாருங்க என்ன சொல்லுது? The headquarters of the commission shall be at Delhi. என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக இந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைமை எங்கே இருக்க வேண்டும் என்றால் ஷல்பி, கண்டிப்பாக இதற்கு பாருங்க எங்க இருக்கு? டெல்லியில் இருக்கு. டெல்லியில் தான் அது இருத்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. and the commission may with the previous approval of the central government establish offices at other place in India. சரி, அதை தவிர இந்தியாவில் வேறு எங்க வேண்டுமானாலும் இந்த ஆணையத்தை நிறுவப்படலாமா, எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமா என்றால் பண்ணலாம். இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் அந்த ஆணையத்தை உருவாக்கலாம். ஆனால் அதற்கு யாருடைய முன் அனுமதி வேண்டும்? மத்திய அரசாங்கத்தினுடைய முன் அனுமதி, ப்ரீவியஸ் அப்ரூவல், அவருடைய அனுமதி பெற்று, அந்த மத்திய அரசாங்க முன் அனுமதி பெற்று தான் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் இந்த ஆணையத்தை நிறுவலாம் என்று சொல்கிறதாம் சப்செக்ஷன் 5. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 ஏபிபி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதில் கேள்வி கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி இதில் கேள்வி பதிலாக தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏபிபியாக தேர்வு பெறுவீர்கள் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.